மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நம்மளுடைய புலன்கள் ஐந்தும் நம்மளுக்கு வஞ்சனையை செய்து, அதுதான் மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, என் மனமும் விலங்கு போன்றது. இந்த வஞ்சனையை செய்யக்கூடிய இந்த புலன்களும் விலங்கு போன்ற இந்த மனமும் கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும். இந்த புலன்களும் இந்த மனமும் கலந்து தான் நாம் சிவனுக்கு அன்பு செலுத்துகிறோம். அதாவது அறகுறையாக அன்பு செலுத்துகிறோம். இந்த வஞ்சனை செய்யக்கூடிய புலன்களையும் இந்த விலங்கு போன்ற மனத்தையும் கலந்து தான் நாம் சிவனுக்கு அன்பு செலுத்துகிறோம். அப்படி செலுத்துகின்ற அடியாருக்கு சிறியேற்கு நல்கி, நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கினா அப்படி கலந்து அன்பு செய்கிற அடியார்களுக்கு நிலந்தன்மேல் வந்தருளி, சிவபெருமான் எப்படி அருள்கிறார் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நிலந்தன்மேல் வந்தருளி, இந்த மண்ணிலேயே அவர் காட்சி கொடுத்து அருள்றார். எப்படி அருள்றார்? நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, அவருடைய திருவடியை முழுமையாக தரிசனப்படுத்தி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியருக்கு. ஞாயிற்கடையாய்னா நாயோட கேவலமாக, ஞாயிற்கிடையாய் கிடையாது. ஞாயிற்கிடையாய்னா நாய்க்கு சமமானவன்னு அர்த்தம். ஞாயிற்கடையாய் நாயோட கேவலமான என்னை போன்ற அடியார்களுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக வந்தருள்கிறார். எப்படி அருள்கிறார்? மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய, இந்த வஞ்சனையை செய்யக்கூடிய மனமும் இந்த வஞ்சனையை செய்யக்கூடிய ஐம்புலன்களும் விலங்கு போன்ற மனமும் கலந்து உனக்கு அறகுறையாக செய்யக்கூடிய பக்திக்கே ஞாயிற்கடையாக இருக்கக்கூடிய என்னை போன்ற அடியார்களுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக வந்து அருள்கிறாராம். அதுதான் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே. சிவாய திருச்சிற்றம்பலம்.